இயேசுவை நம்புறீங்களான்னு கேட்டா சொல்லுவோம், ஆமா. அவரை நம்பாம யாரங்க நம்ப? யாரையுமே நம்ப முடியலங்க, இயேசுவை மட்டும்தாங்க நம்ப முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நம்புகிறோம், ஆனால் முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசு ராஜா உங்கள் ராஜாவாக இருப்பாராக. நீதிமொழிகள் 3:5 உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. கர்த்தரை நம்புகிறோம், மாற்று கருத்தில்லை. அவரே தெய்வம். நம்மளை போல குழந்தையாய் பிறந்தவர், நம்மளை போல வளர்ந்தவர், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறி சென்றார், வரப்போகிறார், எல்லாம் நம்புகிறோம். இயேசுவை நம்புறீங்களான்னு கேட்டா சொல்லுவோம், ஆமா. அவரை நம்பாம யாரங்க நம்ப? யாரையுமே நம்ப முடியலங்க, இயேசுவை மட்டும்தாங்க நம்ப முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நம்புகிறோம், ஆனால் நாம் நம்புகிற நம்பிக்கை முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும். அப்படின்னா அவர் தான் அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்கிற வாழ்க்கை. ரட்சிப்பு யாரால் வரும்? இயேசுவால் மட்டும்தான வரும். பரலோகத்துக்கு யார் நாமே அழைத்து செல்ல முடியும்? இயேசு மட்டும்தானே. ஆகவே அந்த நம்பிக்கை சாதாரணமாக இல்லாமல் முழு இருதயத்தோடும் இருக்கட்டும். இன்றைக்கு நம்புங்க. எந்த சூழ்நிலையா இருந்தால், உங்களை சூழ பல பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் இயேசுவை நம்புங்க. நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். முழு இதயத்தோடு நம்புங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவாராக. God bless you.